ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பாக்குற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பேசாம விலகுனவங்க உங்க பின்னாடியே தேடி வர இந்த செயல்களை மட்டும் செய்தா போதும். இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? பாருங்க, பேசாம விலகி போன உறவு உங்க பின்னாடி தேடி வரணும் அப்படின்னு சொல்லி விரும்புறீங்கன்னா சில செயல்களை வந்து செய்தாங்க. சில உறவுகள் பேசாம விலகி போகக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல தெரிஞ்சுக்கணும். நிறைய உறவுகள் ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்பாங்க, ரொம்ப அன்பு வச்சிருப்பாங்க. ஆனா அந்த நம்பிக்கை உடையும் போது அவங்க பேசாம மௌனமா அமைதியா ஆயிருவாங்க. எத்தனையோ டைம் நீங்க அலட்சியப்படுத்தும் போது வர தேடி தேடி வந்து பேசியிருப்பாங்க, என்னை விட்டு விலகி போகாத, நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனா திடீர்னு பாருங்க, அந்த உறவு மௌனமா இருக்கும், அமைதியா இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்க மீது உள்ள நம்பிக்கை உடைஞ்சு போச்சு. நீங்க அதற்கு அதிகமா அலட்சியப்படுத்தும் போது சில உறவுகள் பேசாம விலகி போகலாம். ஆனா அவங்க மனசுல அன்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அவங்க உங்க மீது அளவு கடந்த அன்பு வச்சிருப்பாங்க. ஆனாலும் நீங்க அவங்களுக்கு மதிப்பு கொடுக்காம இருக்கும் போது, அளவுக்கு அதிகமா அலட்சியப்படுத்தும் போது, அவங்களுக்கு நம்பிக்கை உடையும்படியா நீங்க நடக்கும் போது, உங்ககிட்ட நம்பிக்கை இழந்து உங்க மீது உள்ள அன்பை வச்சுக்கிட்டு அதை வெளியே காமிக்காம உங்க மீது ஒரு பய உணர்வு வந்து அவங்க உங்களுக்கு பேசாம விலகி போகலாம். இப்படி பேசாம விலகி போன அந்த உறவு தேடி வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க தேடி போகணும். அப்படி தேடி போகாம நீங்க அவங்க கிட்ட கெஞ்சாம கொஞ்சம் மௌனமா இருங்க, அமைதியா இருங்க. அமைதியா இருந்து சில செயல்களை செய்ய தொடங்குங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களை நீங்க மேம்படுத்துங்க. வாழ்க்கையில நீங்க மேம்படுத்தப்படும் போது உங்க நம்பிக்கை உயரும், உங்க மதிப்பு உயரும். அதனால உங்க வாழ்வாதாரமும் மேம்படும். இப்படி இருக்கும்போது அந்த உறவுகள் பேசாம விலகி போன அந்த உறவு உங்களை தேடி வரும், நிச்சயமா தேடி வரும். அப்போ இந்த உறவுகள் பேசாம விலகி போன உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க பின்னால போய் அழுது புலம்புவோம், எனக்கு பேசு அப்படின்லாம் சொல்லுவோம். அப்படி சொல்லாம மௌனமா இருந்துச்சு உங்க கவனத்தை உங்க மீது செலுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சது மாதிரி உங்க நடை உடை எல்லாம் மாத்துங்க. உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா உங்க திறமையை வளர்த்துக்குங்க, உங்க உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை முக்கியங்க. ஆரோக்கியம் இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும், சந்தோஷமா வாழ முடியும். அதனால ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. உங்க வாழ்க்கையில திறமை வளரும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களை வேண்டான்னு சொல்லி விலகி போனவங்க, உங்களை உதறி தள்ளிட்டு போனவங்க எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க, நிச்சயமா தேடி வருவாங்க. எப்படி அவங்க உங்களை உதறி தள்ளினாலும் உதறி தள்ளினது சாதாரண ஒரு பிரோஜனம் இல்லாததல்ல, பிரோஜனமானது அப்படின்னு சொல்லி உணர வைக்கிறதும், இல்ல நான் எப்பவுமே அவங்களே நினைச்சிட்டு இருப்பேன், என் கடமையை நான் ஒழுங்கா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க இருந்தீங்கன்னா கெட்ட போறது உங்க வாழ்க்கை, அவங்க வாழ்க்கை இல்லை. அப்படிங்கும் போது நீங்க அதுல இருந்து வெளியே வந்து அவங்க நீங்க வாழ்ந்து காணிக்கணும். அதுக்கு இல்லாம எப்பவுமே நீங்க அழுதுட்டு இருப்பேன், இல்ல நான் எப்பவுமே இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த உறவு உங்களை விட்டு விலகி போயிடும். பாசிட்டிவான எண்ணங்களை வளர்த்துக்குங்க, நல்ல சிந்தனைகளை செய்யுங்க, உங்க வாழ்க்கையில பிறருக்கு உதவி பண்ணுங்க. இப்படியெல்லாம் நீங்க நடக்கும்போது உங்களை எந்த உறவு பேசாம உங்ககிட்ட இந்த அவாய்ட் பண்ணிட்டு விலகி போச்சு அந்த உறவு உங்களை தேடி வரும், உங்க பின்னால தேடி வரும். ஏன்னா நீங்க அவங்க கெஞ்சல, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கல, இப்ப அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை பிரைட்டா மாறும் போது இவங்க நம்மளை விட்டு விலகி போவாங்க அப்படிங்கிற ஒரு பய உணர்வு வரும். அதுவே இனி அவங்க மிஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு உங்க பின்னால அவங்க தேடி வர தொடங்குவாங்க, தேடி வர வல்கம். அப்படிங்கும் போது உங்க சந்தோஷம், உங்க மகிழ்ச்சி, உங்க வாழ்க்கையின் மேற்பாடு
இதுதான் ஒரு நபர் உங்களை விலகி போனாலும் பேசாம அந்த நபரை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லுவேன். இதெல்லாம் இல்லாம நீங்க அழுதுட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த நபர் உங்களை தேடி வரவே மாட்டாங்க. நீங்க வாழ்நாள் ஃபுல்லா அழுது நேரத்தையும் காலத்தையும் வேஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ ஒரு நபர் உங்க பின்னால தேடி வரணும் அப்படின்னு சொல்லி விரும்புறீங்கன்னா முதல்ல மௌனமா இருக்கணும். ரெண்டாவது உங்க வாழ்க்கையில மேம்பாட காணிக்கணும். எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நீங்க சந்தோஷமா இருக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீங்க அவங்களுக்கு பெரியது மாதிரி காணிச்சுக்கணும். நீங்க அவங்க இல்லைன்னாலும் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். இப்படி இருக்கும்போது எந்த வேகத்துல பேசாண்டா வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலகி போனாங்களோ அதே வேகத்துல உங்க பின்னால அவங்க வந்து சேருவாங்க, உங்க பின்னால வருவாங்க தேடி. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை